வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அதாவது ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு வேலையா இல்லாமல் வேலை மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். அது ஏன் எனக்கு ஒரே வேலையா இல்லை, மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் அதை என்ஜாய் பண்ணுவாங்க மாறிக்கிட்டே இருக்கிறது. சில பேருக்கு ஏன் ஒரு ஸ்டெடினஸ்ஸே இல்லாமல் இருக்குது, இப்போ அந்த வேலை மாற்றத்தினால முன்னேற்றம் இல்லாட்டினா ஏன் ஒரு ஸ்டெடினஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான காரணம் என்னன்னு பார்க்க இருக்கிறோம். முதல்ல 10ஆம் பாவகம், இதுதான் தொழில் ஸ்தானம். ஸோ இப்போ வேலைன்னு வரப்போ அந்த 10ஆம் பாவகம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 10ஆம் பாவகம், 10ஆம் பாவத்தோட அதிபதி, அதுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த அதிபதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகத்தோடைய தொடர்புகள், இது எல்லாத்தையும் பார்த்து 10ஆம் பாவகம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்தபடியாக இப்போ மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஸ்டெடியாகவே இல்லை அப்படிங்கிறப்போ 8ஆம் பாவகம் எப்படி இருக்குது, 10ஆம் பாவகத்தோடு ஏதாவது தொடர்பில் இருக்கா 8ஆம் பாவகம் அப்படிங்கிறத பார்க்கணும். 8ஆம் பாவகத்துக்கு 10ஆம் பாவகத்தோட தொடர்பு இருந்ததுன்னா அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு அடிக்கடி திடீர்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வேலையை. திடீர்னு ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டு கூட மாற்றுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதான் 8ஆம் பாவகம். அப்போ 8, 10 கனெக்ஷன் இருக்காங்கிறத செக் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக வேற என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ஆம் பாவகம். அதுவும் கூட பார்த்தோம்னா ஒரு வெளிநாட்டு வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்காக ஒரு வெளிநாட்டு வேலைக்காக மாற்றங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ 12ஆம் பாவகத்தோடு 10ஆம் பாவகம் கனெக்ட் ஆயிருக்கா, அது அடிக்கடி வேலையை விடுறது கூட 12ஆம் பாவகம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா 12th பாவகமும் 10ஆம் பாவகமும் கனெக்ஷனில் இருக்கா ஜாதகத்தை அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாமே அப்படி இருந்தால் கூட இதுக்கு ஏற்ற மாதிரியான தசா புக்தி போகுதா, அந்த 8, 12 கனெக்ட் ஆகிற மாதிரியான தசா புக்திலாம் போகுதா, 10ஆம் பாவகம் 8, 12 இதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரியான தசா புக்தி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். இது எல்லாம் அமைஞ்சு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் அடிக்கடி அவங்க வேலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு ஸோ மெயினாக தசா புக்தியும் போகணும், அதுதான் அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பாவகத்தில் என்னதான் அந்த 10ஆம் பாவகம் வலிமையாக இருந்தாலும் 8ஆம் பாவகத்தோடையோ 12ஆம் பாவகத்தோடையோ தொடர்புக்கு வரப்போ அந்த வேலை மாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய காரணங்கள். இது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, வேலை மாறிக்கிட்டே இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதை ஒரு வீடியோவை போடலாம், எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறது. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நான் கவிதா ஓம்குமார், ஜோதிட ஆசிரியர். வாழ்க வளமுடன்.